யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ப்ராபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் மேக்ஸிமம் யூனிட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கும். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் வருதோ எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லேயுமே மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மெமரியில் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் தான் ப்ராப்ளம்ஸ், மற்ற எல்லாமே டெரிவேஷன் பார்த்த மாதிரி தான் வரும். ஸோ இதுவுமே ஓரளவு ஈஸியான லெசன், அதாவது டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வந்து இந்த யூனிட்டு. ஸோ ஓரளவு நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு டைமும் சேவ் பண்ணி தரக்கூடிய ஒரு யூனிட்னா இந்த 10th யூனிட்டை சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனோட அந்த டைப்ஸ் வச்சு தான் இந்த யூனிட்டே வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஜேம்ஸ் பெர்னோலி அப்படின்றவர் 1700 கொடுத்துருக்காரு இந்த டிஸ்ட்ரிபியூஷனை. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கதை மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, இதையெல்லாம் போய் மெமரியில் ஏற்றிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா நேராக இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்துட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். ஓகே, நம்ம சப்போஸ் ப்ராப்ளம் கேட்டாலுமே நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போவோம். இதெல்லாம் சும்மா என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கதையெல்லாம் வந்து நீங்கள் படித்து மெமரியில் ஏற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்னென்னு பாருங்கள், ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்குது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த ரேண்டம் வேரியபிளில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், is set to follow binomial distribution. அந்த random variable xங்கிறத binomial distribution சொல்கிறோம். எப்போ அப்படின்னு பாருங்கள், if it assumes only non-negative valuesன்னு சொல்லியிருக்காங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் மெயின் வேர்ட்ஸ் தான். ஓகேவா? ஒன்லி நான்-நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கக்கூடாது. ஓகே, அதை தான் இங்கே மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிவன். அதாவது பிஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை மட்டும் வச்சு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிஎம்எஃப் அப்படின்றது என்னென்னா இதுதான். ஓகே, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் இங்கே வரும், இங்கே ஸ்மால் எக்ஸ்ன்னு வரும். இது யூஸ்வலாக ஸ்மால் எக்ஸ் தான் உள்ளுக்குள்ளே வரும், பி ஆஃப் எக்ஸ். பட் இந்த லெட்டர்லாம் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. மெயின் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க, என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸு கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இது வந்து இந்த காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் இருக்கும். என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸுக்கான அந்த வேரியேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீரோலேருந்து இப்படி தான் வரும். ஓகே, அதே மாதிரி பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக பி ப்ளஸ் கியூ நம்ம ப்ராபிலிட்டிலே பார்ப்போம், பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர் ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் ப்ராபிலிட்டி கிடைக்கும். இதுதான் வந்து கான்செப்ட் ப்ராபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுலேருந்து நம்ம எதை வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கியூ வந்து இங்கே வச்சுருக்காங்க, ஸோ அதனால் பி வந்து அந்த சைடு போயிடுது, 1 மைனஸ் பின்னு வந்துடுது. ஓகே, அப்போ இதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, அப்போ ஃபங்க்ஷனாக எடுக்கும்போது இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதர்வைஸ் அப்போ இந்த இன்டர்வலில் இல்லாமல் ரிமைனிங் இன்டர்வலில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எல்ஸ்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது பி ஆஃப் எக்ஸுக்கான அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0ன்னு அர்த்தம். ஸோ அந்த 0 தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ எல்ஸ்வேர்னால் இந்த லிமிட்டை தவிர வெளியில் எங்கே இருந்தாலுமே இந்த பிஎம்எஃபோட அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு அர்த்தம். ஸோ அதுதான் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இல்லை இந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்லையுமே இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம்லாம் வந்து இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் டிஆர்பிலையுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பேராமீட்டர்ஸ் என் அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த எண்ணும் பியும் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஃப்ல இருக்கும். ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா, அதில் இருக்கும் என் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்றது இங்கே இருக்கும், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எண்ணும் பி மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அதுதான் பேராமீட்டர்ஸ் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ரிமார்க் பாருங்கள். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எ டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பிஜியில் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனும் என்ன டைப் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு ரிமார்க்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க, டிஆர்பிலையுமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்கிரீட்னாவே பார்த்தீங்கன்னா இந்த சம்மேஷன் அந்த மாதிரி மாடலில் வரும், இன்டெக்ரல் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சம்மேஷன் மாடலில் வரும். ஓகே, ஸோ அதான் டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டினியூஸ் அப்படின்னு வரும். ஓகே, அந்த கண்டினியூஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னாவே அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் யூஸ் பண்ணுவாங்க, இன்டெக்ரல் ஏ டு பி. ஸோ அந்த மாதிரி வச்சு இன்டெகிரேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ் ஃபாலோஸ் பி ஆஃப் என் கமா பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூஸ்வலாக வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா டெஃபரன்ஷன்லேயே.
எக்ஸுங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் மீன் பண்ணும். இந்த ப்ராக்கெட்டில் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த இதிலே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பேராமீட்டர்ஸ் தான் இந்த ப்ராக்கெட்டில் வரும். ஓகே, அப்போ எண்ணும் பியும் தான் பேராமீட்டர்ஸ், அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் என் கமா பி அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு லெட்டர் நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை. மீன்ஸ் தட் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை தான் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றில் பேராமீட்டர் என் அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தது தான். பி ப்ளஸ் கியூனா 1, அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன வேணுமோ அந்த வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். த நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் என் இஸ் ஃபைனைட். அந்த எண்ணுங்கிறது என்னென்னு பார்த்துருந்தோம், ஃபைனைட்டாக இருக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏன்னா அங்கே எக்ஸுக்கான அந்த வேரியேஷன் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருந்தாங்க, 0, 1, 2 எக்ஸட்ரா என் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்வலாக எக்ஸுக்கான வேரியேஷனாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த எண்ணுங்கிற அந்த பேராமீட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, என்சி எக்ஸு பி பவர் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ இதில் அந்த எண்ணுங்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஃபைனைட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, சி வந்துருக்குல்ல, ஸோ அப்போ ஃபைனைட்டாக இருக்கும். அதை கூட நீங்கள் ஐடியா வச்சுக்கலாம். அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எண்ணுங்கிறது ஃபைனைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எண்ணுங்கிறது இதே சேம் தான் மீன் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ என் இஸ் ஃபைனைட் அண்ட் த ட்ரையல்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த ட்ரையல்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, காயின் டாஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ட்ரையல் வந்து இன்னொன்று வந்து சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரையல்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இன்னொன்று சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் பி இஸ் கான்ஸ்டன்ட். சக்ஸஸ் அப்படின்னாவே பின்னு எடுத்துப்போம். அப்போ ஃபெயிலியர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் அப்படின்னா கியூன்னு எடுத்துக்குவோம். அதனால தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சக்ஸஸ் ப்ளஸ் ஃபெயிலியர்னால் 1ன்னு வரும். டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மீன்னா ஃபார்முலா தான் இது, டைரக்ட் ஃபார்முலா. மீன் ஈக்குவல் டு என்பின்னு வரும். அதேமாதிரி வேரியன்ஸ்னால் என்பிக்யூன்னு வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னாக்கா இந்த வேரியன்ஸுக்கு ரூட் எடுத்திங்கனாவே அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, அதேமாதிரி இதில் யார் பிக்கராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ வந்து பிக்கராக இருக்கும். யாரை விட அப்படின்னா வேரியன்ஸை விட பிக்கராக இருக்கும். எதுவுமே யூஸ்வலாக நம்ம ப்ரூஃப் மாதிரியே பண்ணி பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீன்கிறது என்பி தானே இருக்குது. ஸோ இதில் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எண்ணுக்கு பதிலாக இப்போ 2ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பி வந்து நம்ம ஒரு 1/2 அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1ன்னு வரணுமா. அப்போ இதுக்கு ஒரு 1/2 இதுக்கு ஒரு 1/2னாக்கா உங்களுக்கு 1ன்னு வந்துடும் ஆன்சர். அதனால் நான் வந்து பி வந்து 1/2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு வந்துடும். இது யாரோட வேல்யூ, என்பியோட வேல்யூ. அப்போ என்பி வந்து நமக்கு 1ன்னு வந்துடுது. ஓகே, அதேமாதிரி இப்போ என்பிக்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்பிக்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நம்ம 2ன்னு எடுத்துருக்கோம், அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். பிங்கிறது 1/2, கியூங்கிறது அப்போ 1/2ன்னு தான் வரும். ஓகேங்களா, மாற்றி எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கண்டிஷன் படி தான் வரணும். ஓகே, அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்றது தான் இங்கே வரும். ஓகே, அது 1/2 அப்படின்ற மாதிரி வரும் இதோட ஆன்சர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்பிங்கிறது 1ன்னு வந்திருக்கு. ஆனால் அது என்பிக்கு கண்டுபிடிச்சோம், ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2ன்னு வருது. ஓகே, அப்போ யார் பிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பி தான் பிக்கர். ஓகே, ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீன் தான் பிக்கராக இருக்கும், வேரியன்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஏன்னா மீன்கிறது என்பி, வேரியன்ஸுங்கிறது என்பிக்யூ. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் மெமரியில் ஏற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஜஸ்ட் ஃபியூ செகண்டில் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், μ1 dash equal to NP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். அப்போ μ1 dash அப்படின்னா மீன் அர்த்தம், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. μ1 dash இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வரும் இது. ஓகே, அந்த டேஷ் வந்துச்சு அப்படின்னா μ1 dash அப்படின்ற மாதிரி வரும். வந்துச்சு அப்படின்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் மீன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, பட் இது வந்து டேரெக்டாக என்பின்னு வந்ததுனால இந்த வேல்யூவை என்னவா எடுத்துக்கலாம், மீனோட வேல்யூவாக எடுத்துக்கலாம் μ1 dash. ஓகே, அதே மாதிரி ஆர்த் மொமெண்ட் அபவுட் 2 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது ஆரிஜினை பொறுத்து தான் ஆர்த் மொமெண்ட் எது அப்படின்னா 2க்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது செகண்ட் ஆர்த் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வரிசையாக வரும் 3, தேர்ட் ஆர்த் மொமெண்ட் அபவுட் மீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது எல்லாமே மீனை பொறுத்து வரக்கூடிய அந்த ஆர்த் மொமெண்ட், அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மேலே டேஷ் வந்திருக்கு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டேஷ் இல்லாமல் இருக்கும். ஓகே, அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த் மொமெண்ட் அபவுட் ஆரிஜின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மற்றபடி ரெண்டுமே ஆர்த் மொமெண்ட் அப்படின்னு தான் வரும். 9th யூனிட்லேயே இருக்குது இது யூஸ்வலாக. ஓகே, ஸோ அதோட ரிலேட்டட் மாதிரி தான் இங்கே வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்த் மொமெண்ட்டுங்கிறது ஒரு 4 டைப்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு μ1 dash என்பின்னு வந்துடுது, அதாவது மீன் அப்படியே வந்துடும்.
அடுத்து மியூ2 டேஷ்னா இதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுமே வந்து ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஒரு மைண்டில் ஏற்றிட முடியும். n இன்ட்டு n மைனஸ் 1 வந்துடுது. ஓகேங்களா? இங்கே n தானே இருக்குது. 1ன்னா n இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 2 இருக்கா, 2ன்னா n இன்ட்டு n மைனஸ் 1. ஓகேங்களா? அதே மாதிரி 3ன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2. இந்த மாதிரி நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே ஓரளவு மெமரியில் ஏறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இருக்கிறதுனால p² வர மாதிரி நினச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா np அப்படின்னு வரும். ஓகேங்களா? அது இதோட வேல்யூ இங்கே வர மாதிரி ஐடியா பண்ணிக்கலாம். ஓகே, p², அதுக்கப்புறம் p அப்படின்ற மாதிரி வரும். இங்கே வந்து n இன்ட்டு n மைனஸ் 1, இங்கே n தான் வரும். ஓகே, இந்த n மைனஸ் 1 இங்கே வராது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2. இங்கே வந்து 3 இருக்கிறதுனால இங்கே p⁻3லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னலாக இங்கே ஒரு 3ங்கிற நம்பர் வரும். ஓகே, அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். n இன்ட்டு n மைனஸ் 1, அது இந்த 2 வந்து வராது, இது கட் ஆகிடும். ஓகே, அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1ங்கிறது இங்கே வர மாதிரி இருக்கும். இங்கே p³ இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா p² வரும். இதில் பார்த்தீங்கன்னா p⁻1 வரும். ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா n மைனஸ் 1 இருக்குது. இங்கே என்ன வராது, இந்த n மட்டும்தான் இங்கே வரும். இந்த டேர்ம் வந்து வராது. n மைனஸ் 1ங்கிறது இங்கே வராது. ஒன்று ரிமூவ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கேருந்து போகும்போது அதே மாதிரி தான் μ4 டேஷ் n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3. ஏன்னா இங்கே வந்து 4 இருக்கு இல்லையா, ஸோ 4 இருக்கிறதுனால இங்கே 3 வரைக்கும் வரும். ஓகே, அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. 4 இருக்கிறதுனால இங்கே 3 வரைக்கும் வரும். மொத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டேர்ம்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இங்கே சொல்லியிருந்தோம்ல 1 2 3 டேர்ம்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா, 2 வரைக்கும் வரும். ஓகே, அந்த மாதிரி தான் இங்கேயும். இது பார்த்தீங்கன்னா p⁻4ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா p³, அடுத்து p², அடுத்து p. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வச்சே நீங்கள் ஆப்ஷனில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சின்ன சின்னது தான் அவங்களுமே டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க 4 ஆப்ஷன்லையுமே. அதில் ஓரளவு ஐடியா வச்சிட்டிங்கன்னாவே அங்கே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னலாக ஒரு 6 வரும். ஓகே, இந்த நம்பர் மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். 6 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 வரும். ஓகே, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 3 வந்திருக்கு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் கொண்டு வரலாம். n இன்ட்டு n மைனஸ் 1 n மைனஸ் 2 யார் கட் ஆகிடும், இந்த டேர்ம் கட் ஆகிடும். ஓகே, அப்போ மிச்சம் உள்ளது இங்கே வந்திருக்கும். இதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இந்த டேர்ம் கட் ஆகிடும் இங்கே. ஓகே, அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 மட்டும்தான் இங்கே வரும். ஓகே, அதுக்கடுத்து இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இது கட் ஆகிடும். அப்போ n மட்டும்தான் இங்கே வரும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் போய் மெமரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி μ1னா 0ன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி μ2னாக்க npqன்னு அர்த்தம். இது μ2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். நோட் பண்ணிங்க, ஏன்னா எக்ஸாம்பிள் இந்த மாதிரி μ2ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகே, வேரியன்ஸ்ன்னு கொடுக்காம ப்ராப்ளத்தில். ஸோ வேரியன்ஸுங்கிறது என்னென்னா μ2. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த லெட்டரும் முக்கியம். அதுக்கான ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, npqன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி μ3 பார்த்தீங்கன்னா npq இன்ட்டு q மைனஸ் பின்னு வருது. ஓகே, இதே npq தான் வரும், அடிஷ்னலாக ஒரு q மைனஸ் பி வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி μ4ங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே npqன்னு தான் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர்றது தான் டிஃபர் ஆகும் இதில். அப்போ 1 + 3 × n மைனஸ் 2 pq அப்படின்ற மாதிரி வருது. 1 + 3 × n மைனஸ் 2 pq அப்படின்னு வருது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எதை மெமரியில் ஏற்றணுமோ ஏற்றிடுங்க. எதாவது வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்காக எல்லாத்தையுமே மெமரியில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பட் இந்த μ4 பார்த்தீங்கன்னா மெமரியில் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் எதுவுமே கம்பேரிசன் அப்படின்றது எதுவும் இல்லை. இந்த npq மட்டும்தான் காமனாக வருது. ஓகேங்களா? அப்படின்றப்ப இதை வந்து நம்ம மெமரியில் தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். அடுத்து β1 அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஆல்ரெடி இது PGTRBயில் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. β1 அப்படிங்கிறது ஃபார்முலா பாருங்கள். μ2³ அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா μ3² அப்படின்ற மாதிரி வரும். இது நீங்கள் சிம்பிளாக ஐடியா வச்சுக்கலாம். 1ல் ஆரம்பிக்குதா, கீழேருந்து போனாலும் சரி 1 2 3 அப்படி ஐடியா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை மேலேருந்து வரீங்களா 1 2 3 இந்த மாதிரி ஐடியா வச்சிட்டிங்கன்னா இதில் கன்ஃபியூஸே இருக்காது. ஓகே, கொடுக்குற ஐடியாவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அந்த ஆன்சர் கொண்டு வர முடியும். ஏன்னா μ3ங்கிறது நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் μ3. ஓகேங்களா? அப்போ μ3யை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ μ3யை ஸ்கொயர் பண்ணணுன்னா இந்த டேர்ம் தானே, அப்போ என்ன வந்துடும், n² p² q² வந்துடும். அதே மாதிரி q மைனஸ் p ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ μ3யை ஸ்கொயர் பண்ணியாச்சு. டிவைடரில் யார் இருக்கா, μ2வை க்யூப் எடுக்கணும். μ2ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா npqன்னு இருக்குது. அதை க்யூப் எடுக்கும்போது என்ன ஆகும்னா n³ p³ q³ அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? இதுலேருந்து வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் போயிடும். அப்போ கீழே என்ன இருக்கும், ஒரு டைம் npq இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது 1 டைம் உள்ள அந்த npq தான் இது. மேலே பார்த்தீங்கன்னா q மைனஸ் p ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, இதுலேயுமே ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எதில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா
2p அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. என்ன ரீசன்னா இப்போ இந்த q வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ q பதிலாக என்ன போட்டுக்கலாங்க, 1 மைனஸ் பின்னு போட்டுக்கலாமா? ஓகேங்களா, அதாவது இந்த q பதிலாக. ஓகே, அப்போ என்ன வரும், 1 மைனஸ் பின்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் பி இருக்குது, ஹோல் ஸ்கொயருன்னு இருக்குது. ஓகே, கீழே உள்ளது இந்த NPQ அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி 2 டைம்ஸ் வருதா, 1 மைனஸ் 2p அப்படின்னு வந்துடும். ஹோல் ஸ்கொயர்லாம் அப்படியே தான் இருக்கும். அதுதான் இந்த டேர்ம். ஸோ அதனால் எப்படி வேணாலும் ஆப்ஷனில் இருக்கலாம். ஓகேங்களா, இதுவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா க்யூ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பியில் தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த க்யூவை கன்வெர்ட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஐடியா வச்சுங்க. கீழே வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்காங்க. இதே தான் β2 என்ன பண்ணணும், μ4ஓட வேல்யூ இந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான். ஸோ அதை எழுதிக்கணும். டிவைடரில் பார்த்தீங்கன்னா μ2 ஸ்கொயர். ஓகே, μ2ங்கிறது இந்த இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் γ1. இந்த γ1ங்கிறது பார்த்தீங்கன்னா √β1. இதுவுமே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓரளவு சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் நம்ம மெட்டீரியலில் என்ன இருக்கோ அதில் உள்ள அப்படியே கான்செப்ட் வச்சே கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் வெளியிலேருந்தெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும் அப்படின்லாம் வராது. ப்ராப்ளம்ஸ் மட்டும் என்ன அடிஷ்னலாக கேட்கலாம். ஓகேங்களா, மற்றபடி நம்ம மெட்டீரியல் நல்லா தரவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் எல்லாமே எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். γ1 = √β1 அப்படின்னு வருது. இதில் பாருங்கள், √β1 தானே, β1ங்கிறது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது தான், இந்த வேல்யூ தான். ஓகேங்களா, ஸோ இதை நேராக கொண்டு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து போட்டிங்கன்னா அதுதான் வந்து γ1ஓட வேல்யூ. பாருங்கள், இதுக்கு அப்படியே ரூட்டு தான் எடுத்திருப்பாங்க. இதே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த q மைனஸ் பி இந்த டேர்ம் வச்சு இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதுலேருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது கொடுத்து இதுலேருந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எப்படியோ நமக்கு β1க்கு ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் γ1. ஸோ இதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், மற்றதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இதுலேருந்து இது வருது, இதுலேருந்து இது வருது. ஓகே, அதே மாதிரி γ2னா β2 -3. ஆல்ரெடி β2ங்கிறது இங்கே இருக்கா, இந்த வேல்யூ தான். ஓகேங்களா, இதில் ஒரு -3 பண்ணணும். அப்போ இதில் ஒரு -3 பண்ணிங்கன்னா அந்த -3 + 3 கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் அப்படியே வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து γ2. நீங்கள் γ2க்கான அந்த ஃபார்மில் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். β2 -3ங்கிறது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், if p = q = 1/2. அதாவது p + q பண்ணோன்னா 1 வரும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க சக்ஸஸ்க்கும் ஃபெயிலியருக்கும். த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக். இதுவுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா, இதுக்கு ஜஸ்ட் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும் பின்னாடி, ஸோ அதை ஐடியா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஒரு கர்வ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நான் இது இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் வந்து நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். ஓகே, இதுதான் சிமெட்ரிக்னு சொல்லுவோம். அப்போ இதில் வேல்யூ வந்து ஒரு 1/2ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு வேல்யூ வந்து ஒரு 1/2ங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ சிமெட்ரிக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை ஐடியா வச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகத்தில் கொண்டு வர முடியும். சிமெட்ரிக் இருந்தாவே அங்கே வந்து ஸ்கியூனஸ் 0வாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சரிவுத்தன்மைன்னு சொல்லுவோம் ஸ்கியூனஸ் அப்படின்னா. அது சரிவுத்தன்மைனா இப்படி இருக்கும், சரிஞ்சு வர மாதிரி. ஓகேங்களா, ஒரு பக்கம் இப்படி சரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் என்னன்னா அழகாக இப்படி அந்த சிமெட்ரிக்கில் வர மாதிரி இருக்கும். இதை போய் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சிமெட்ரிக் சொல்ல முடியுமா, இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் லைன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஆனால் இந்த சைடு பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ இதுவும் என்ன கிடையாது, சிமெட்ரிக் கிடையாது. என்ன ரீசன்னா இங்கே சரிவுத்தன்மையாக இருக்கிறதுனால. ஓகேங்களா, அதை சரிஞ்சு வர மாதிரி இருக்கா. ஸோ அந்த ரீசன்னால் இது வந்து ஸ்லோவாக இறங்குற மாதிரி தெரியும். ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ ஸ்கியூனஸ் வந்து 0வாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த கர்வுக்கு. ஓகேங்களா, ஏன்னா சிமெட்ரிக்னு சொன்னதுனால. இது வந்து நாட் சிமெட்ரிக். இந்த கர்வ் வந்து நாட் சிமெட்ரிக், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து ஸ்கியூனஸ் வந்து வரும். ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இஃப் p > q, அதாவது p வந்து q-வை விட பிக்கராக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இங்கே மீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. தட் இஸ் p > 1/2. ஓகே, தென் ஸ்கியூனஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, p வந்து பிக்கராக இருக்குது அப்படின்னா ஸ்கியூனஸ் வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே p < q இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, p > q, அதாவது p வந்து சக்ஸஸ்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா. சக்ஸஸ் வந்து கிரேட்டராக இருந்தால் நமக்கு நெகட்டிவ்னு அர்த்தம், ஆப்போசிட்டாக வர மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்கியூனஸ் வந்து ஆப்போசிட்டாக கிடைக்கிற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் என்னது, < q. அப்போ ஃபெயிலியர் வந்து பெரியவனாக இருக்கான். ஃபெயிலியர் பெரியவனாக இருந்தான்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, த ஸ்கியூனஸ் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஐடியா பண்ணிட்டீங்கன்னா போதும்.
நெக்ஸ்ட் பைனாமியல் கர்வ் இஸ் மீசோகர்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா PQ = 1/6. இந்த பாயிண்ட்டுமே ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனை தான் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மீசோகர்டிக் வருமா இல்லை லெப்டோகர்டிக் வருமா பிளேட்டிகர்டிக் வருமா என்னங்கிறது ஆப்ஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதுவுமே ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. மீசோகர்டிக் அப்படின்னா PQ = 1/6, அதாவது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் மீசோ. அதே மாதிரி பிளேட்டிகர்டிக் அப்படின்னா PQ வந்து greater than 1/6 இருக்கும். greater than வேல்யூ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேட்டிகர்டிக் அப்படின்னா greater than 1/6 இருக்கணும். எல்லாத்துலேயுமே PQ வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே ஈக்குவலாக இருந்தால் மீசோ. ஓகே, அதே மாதிரி பிளேட் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேட்டுனா PQ வந்து greater than இருக்கும். ஓகேங்களா? லெப்டோகர்டிக் அப்படின்னாக்க PQ less than 1/6 இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ரினோஸ்கி ஃபார்முலா ரெகரன்ஸ் ரிலேஷன் ஃபார் தி மூமெண்ட். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், μr + 1 அப்படின்ற மாதிரி வருது ஈக்குவல் டு PQ × NR μr - 1 + dμr/dp அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெரிவேட்டிவ் பார்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ dy/dx அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா d மியூ அப்படின்ற மாதிரி வரும். இந்த ஆர்த் மொமெண்ட்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். μr இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ dμr / dp அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை பியை பொறுத்து டெரிவேட்டிவ் எடுக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த μrக்கு. ஓகே, அதாவது ஆர்த் மொமெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வரும். டெரிவேட்டிவ் பார்ட்டு இதில் வரும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரினோஸ்கி ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இதில் ஆருக்கான அந்த வேரியேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க.